ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் 2024 சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஆப்டாக இருந்தது. நிறைய கொஸ்டின் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருந்தது. அதே மாதிரி வந்து கேட்காத கொஸ்டின்ஸ் இல்லை 2 மார்க்ஸ்லையும் கம்பல்சரியும் கேட்டிருந்தாங்க. அதனால் இதில் இருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரிட்டன், செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் வந்து டி 1991, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் வந்து புலித்தேவர் ஆப்ஷன் பி, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் 26 ஜனவரி 1930, ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து அன்னி பெசன்ட். உங்களுக்கு இந்த ஆன்சர் டவுட்டாக இருக்குன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி, செவன்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி மினரல் டெபாசிட். நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு ஆப்ஷன் டி ஹைதராபாத், நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ காவிரி டெல்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு. நெக்ஸ்ட் 10th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ ஒன்ஸ், 11th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தான் 2 ஒன்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒனுக்கு ஆப்ஷன் பி 1, 3 அண்ட் 4 ஒன்லி. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க. 13th ஒனுக்கு ஆப்ஷன் சி நியூ எக்கனாமிக் பாலிசி. 14th ஒனுக்கு வந்துன்னா இந்த டெட்ராய்ட் ஆஃப் ஏசியன் சென்னை, நமக்கு எதிராக ஆப்ஷன் சி. ஓவராலாக இதில் கேட்டிருக்க எல்லா 1 மார்க் வந்து புக் பேக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க. 1 or 2 மார்க் கூட அப்ளிகேஷனாக இருந்தது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ட்ரென்ச் வார்ஃபார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரெஷன் இம்பாக்ட் ஆஃப் த இந்தியன் அக்ரிகல்ச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின். ஜாலியன் வாலாபாக் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண. கால்டுவெல் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். டெக்கான் பிளாட்டி கண்டிப்பாக எழுதக்கூடிய கொஸ்டினாக தான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிளான்டேஷன் கிராப்ஸு, நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் மேக்னீஸு, நெக்ஸ்ட் தெரி, இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். மணி பில், நெக்ஸ்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க்கு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் என்டர்பிரனர். ஸோ இந்த எல்லா கொஸ்டினுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். கம்பல்சரியில் கேட்ட கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்காத கொஸ்டின் வந்து வாட் ஆர் த 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் காப்பி கிரவுண்ட் தான். இதில் வந்து பிகா அண்டு ரோபஸ்டோ, இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். இந்த ஹெவிகா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்காத 2 மார்க். நெக்ஸ்ட் மேட்ச், எப்பவுமே நம்ம பில்லப்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து மேட்ச் கேட்டிருந்தாங்க. பிளிட்ஸ்கிரிக் ஆப்ஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஸ்ட்ரைக். செகண்ட் ஒனுக்கு வந்து வேதாரண்யம் சால் சத்தியகிரா. ஹிராகுட் வந்து ஐஎஸ் டேம் இன் இந்தியா. ஆர்டிகல் 364 ஸ்டேட் எமர்ஜென்சி. 356 பெர் கேபிட்டல் அண்ட் நேஷனல் இன்கம் அண்ட் பாப்புலேஷன். 5 மார்க் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டேன். அது நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் ஒரு வீடியோ. ஸோ அதில் இருந்த கொஸ்டின் மட்டும் தான் இருந்து வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் படிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் எழுதிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதே மாதிரி சிவில் டிஸ்அபினர் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காசா ரிவால்ட் 1857, லீக் ஆஃப் நேஷன், டைப்ஸ் ஆஃப் சாயில், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, இவ்வளோ பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண மாதிரி ஜுடிஷியல் பவர் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிரேக்ஸ், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட் வித் மெசரிங் நேஷனல் இன்கம், எல்லாமே இம்பார்ட்டன்டாக கூட டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம்லேயும் ரொம்ப ஈஸியாக 1930 to 1915 சொல்லும் போது நமக்கு வட்டமேஜயமான அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் 1930, 1931 செகண்ட், 1933 தேர்ட், அதுக்கப்புறம் 1939 சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் பிரேக் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார். 1945 வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார். 1940 குவைட் இந்தியா மூமெண்ட் இருக்குது. 1947 வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் இந்தியாக்குன்னா. நெக்ஸ்ட் கம்பேரிசன் 1950 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் கம்பேரிசன். ஸோ எல்லாமே இதில் கம்பேர். நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் மேப் ஆஃப் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண செர்பியா, ஆஸ்திரியா, ஹிரோசிமா, கனடா, சைனா எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் 8 மார்க்கில் நம்ம பல டைம் சொல்லிடுறோம் ஹிட்லர் கண்டிப்பாக இப்போ அக்ரெசிவ் பாலிசி படிங்கன்னு சொல்லிட்டு. சுபாஷ் சந்திர போஸும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஸோ 2 கொஸ்டின் நல்லா படிச்சு இந்த பப்ளிக்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி வந்து பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ் எதிர் கேட்காத கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆஃப் தமிழ் இந்த கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மார்க் பண்ணி இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து மேப்பும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அப்படி பார்த்துட்டு வாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் 1 மார்க் எல்லாமே ஆப்ஷனாக எழுதுங்க. 2 மார்க்கில் பதுங்குழிப்பர் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கேட்காத ஒரே கொஸ்டின் வந்து பாருங்கள் இந்தியாவில் பயிரிடப்பட்ட முக்கிய காரணம் ஹெவிகா அண்டு ரொபஸ்டா அப்படின்னு கம்பேர் பண்ணி மேட்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 5 மார்க் மற்ற எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்தால் டஃபாக இருந்தாலும் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இப்போ மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டும் மேக்ஸிமம் பார்த்தா ஃப்ரைடேக்குள்ளே முடிஞ்சு. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க அந்த 1 வீக் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்டடி பிளான் சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்து கிரியேட் பண்ணி போட்டோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரம் அதுக்கான பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க டேஸ் வந்து பார்த்து கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மெத்தட் படி படிங்க. ஷூராக நீங்கள் பப்ளிக்கில் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வேணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டில் வந்து ஏதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லை சயின்ஸில் ஏதாவது சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டாப்பிக்கை வந்து எடுத்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ். டில் நவ் தேங்க்யூ ஆல்.